ஸ்ரீ குருப்யோ நமக. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமக. ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். सदात्मध्याननिरतं विषयेभ्यः पराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं विवेकिनं मगाप्रज्ञं धैर्यौधार्यक्षमानिधिं सदा अभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे. भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदमारूढं भारतीतीर्थमाश्रये. विद्याविनयसम्पन्नं वेदरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीम्. அனைத்து பெரியோர்களுக்கும் நீலாயுதாட்சி குமாரின் நமஸ்காரங்கள். பிரதிகுருவாரம் நம்முடைய பிரத்யக்ஷ பகவான் ஜெகத்குரு ஸ்ரீ பாரதி தீர்த்த மகாசுவாமிகளின் சச்சரித்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த சரித்தம் மற்றும் மகிமைகளை குரு மகிமை அப்படிங்கிற புஸ்தகத்திலிருந்து கேட்டுருக்கோம். பிரதி வாரமும் போன வாரத்தின் தொடர்ச்சியை தான் தொடர்ந்து கேட்கப் போகின்றோம். இந்த வாரம் நம்ம தொடரப்போவது 36வது வாரம். இந்த வாரம் நம்மோடு அவருடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்பவர் கிருஷ்ணன் அப்படிங்கிற கண்ணன். இவர் ஸ்ருங்கேரி சங்கரமடம் சுந்தரபாண்டியபுரத்துடைய மூத்திராதிகாரி. தென் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டம் குத்தாலம் அருகே சித்ரா நதி தீரத்தில் ஸ்ரீ ஸ்ருங்கேரி சாரதா பீடாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ சச்சிதானந்த சிவ அபினவ நிருசிம்ம பாரதி மகாசுவாமிகளால் சொர்ண பாண்டியபுரம் அப்படின்னு அழைக்கப்பட்ட சுந்தர பாண்டியபுரம் கிராமத்தில் ஸ்ரீ சச்சிதானந்த சிவ அபினவ நிருசிம்ம பாரதி சுவாமிகள், ஸ்ரீ சந்திரசேகர பாரதி மகாசுவாமிகள், ஸ்ரீ மகாசன்னிதானம், ஸ்ரீ சன்னிதானம் இவர்கள் 4 பேராலும், இந்த 4 பீடாதிபதிகளாலும் பூஜை செய்யப்பட்ட ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோவில் இருக்கு அங்க சுந்தரபாண்டியபுரத்தில். இங்க ஒவ்வொரு வருஷமும் தை மாசம் 10 நாட்களுக்கு பிரம்மோற்சவம் நடக்கும். அதுல 9ஆம் நாள் அன்னைக்கு தேரோட்டம் நடக்கும். ஒவ்வொரு வருஷமும் 1 அல்லது 2 மணி நேரத்துல தேர் நிலைய வந்து அடையும். இது நடந்தது 2008ஆம் வருஷம். 22/1/2008 அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு தேர் இழுக்க ஆரம்பிக்கிறார். 3 அகலமான வீதிகளை கடக்க ராத்திரி 12:30 மணி ஆயிடுத்து. இந்த புறம் இழுத்தால் அந்த புறம் வேகமாக ஓடுறது, இப்படி ஓடி பேயாட்டம் ஆடுறது அன்னைக்கு தேர். எங்கு தேரில் மக்கள் அடிபட்டு விடுவார்களோ அப்படின்னு அவளுக்கு பயம். அவர்களுடைய கிராம மக்கள் அனைவருக்கும் அதிர்ச்சி. இத்தனை வருஷம் நன்னாத்தானே தேரோட்டம்லாம் நடந்தது, இன்னைக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிறா. இவரும் ஸ்ரீ குருநாதரை மனமாற வேண்டிட்டு குரு காணிக்கையாக பைசா எடுத்து வச்சுட்டு குருவை வேண்டிண்டு ஸ்ரீ குரு பாகிமாம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லிண்டே தேர நகர்த்தரார். என்ன ஒரு அதிசயம்னா, பேயாட்டம் போட்ட தேர் அந்த ஸ்ரீ குரு பாகிமாம் அப்படிங்கிற அந்த மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு ரொம்ப பிரச்சனை இல்லாம ரொம்பவும் குறுகலான 4வது வடக்கிரத வீதியையும் கடந்து 15 நிமிஷங்கள்ல தேர் நிலைக்கு வந்துடுத்து. இதுதான் குருவின் திருவருள் அப்படின்னு சொல்றார் அந்த கண்ணன் அப்படிங்கிறவர். அவரே மறுபடியும் தொடர்ந்து நமக்கு சொல்றார். ஸ்ரீ குருவின் சஷ்டியப்த பூர்த்தி விழாவை முன்னிட்டு அந்த ஊர்ல சுந்தரபாண்டியபுரத்துல டிசம்பர் 4ஆம் தேதி சுவாமிக்கு, ஸ்ரீ ராஜகோபால சுவாமிக்கு கோவில்ல 108 கலசாபிஷேகம், திருப்பாவாடை, புஷ்பயாகம் இவைகளையெல்லாம் சிறப்பாக கொண்டாட ஏற்பாடு பண்ணியிருக்கா.
என்ன ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடினா, ஒரு வாரமாக மழை கொட்டுறது. மழைன்னா அப்படி இப்படி மழை இல்லை, பெய் மழை கொட்டுறது. உற்சவத்திற்கு முதல் நாளே கோவில் பந்தல் பூராவும் மழை நீர் ஒழுக ஆரம்பிச்சுடுத்து. ஹோமகுண்டத்தில் மழை நீர் தேங்க ஆரம்பிச்சுடுத்து. என்ன பண்ணுவா எல்லாரும்? குருநாதருக்காக பண்ணுறது இல்லையா? எல்லாரும் இவரும் இந்த கண்ணனும் அவரும் சேர்ந்து, குருநாதா, சென்ற வாரம் சிங்கேரிக்கு வந்து இதற்கான ஆசிகள் வேண்டி நின்றபோது தாங்கள் மிகப்பெரிய காரியம் இது பரிபூர்ணமாக நடக்கும் அப்படின்னு கை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணேளே. இப்படி பிரளயமா மழை பெய்யறதே, வெடிஞ்சா அபிஷேகம் திருவிழா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப ஏக்கமாக தலையில் கையை வச்சு உட்கார்ந்து விட்டார் அவர். அவருக்கு வேற ஒன்றும் பண்ண தோணலை. ஆச்சாரியால்கிட்ட அப்படி சொல்லிண்டே அங்கேயே உட்கார்ந்துட்டார். அவருடைய மனசு மட்டும் ஸ்ரீ குரு பாகிமாம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை விடாம உருப்போட்டுண்டே இருக்கு. அவருடைய மனசு மட்டும் ஒரு வாரமா நிக்காம கொட்டின மழை உற்சவ நாளன்னைக்கு டக்குன்னு நின்றுடுத்து. வானம் தெளிவா எடுத்து, ஒரு தூறல் கூட கிடையாது. எல்லோருடைய ஆனந்தத்துக்கும் ஒரு அளவிருக்குமா? ஆனந்தத்துக்கும் அளவில்லை, வியப்புக்கும் அளவில்லை. குருநாதரின் சக்தியினால் அவருடைய சக்தி வருணதேவனை கூட கட்டுப்படுத்திட்டோ அப்படின்னு தான் தோணுது. ஸ்ரீ குருவின் சக்தியினால் வருணதேவனும் கட்டுப்பட்டானோ அப்படின்னு எல்லோருக்கும் ஆச்சரியமா இருக்கு. கலசாபிஷேகம், திருப்பாவாடை, புஷ்பயாகம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கிறது. குருவின் அருளால் மூலஸ்தானத்தில் மகாவிஷ்ணுவே வந்து பிரத்யட்சமாக நிற்பதாக எல்லோருக்கும் அந்த சமயத்தில் அப்படித்தான் தோணுறது இல்லையா? குருவோட அருளுக்குத்தான் அளவேது, அவருடைய கருணைக்குத்தான் அளவேது இல்லையா? இப்போ நமக்கு அனுபவத்தை பகிர்ந்து கொள்பவர் எஸ் நடராஜன் அப்படிங்கிறவர். லண்டன்ல இருக்கார் அவர். அவர் சொல்ல போறார் அவருடைய அனுபவத்தை நமக்கு. அப்போ இதோட ஆரம்பமே எப்படின்னா, அவர் வந்து ஜெனரல் செக்கப்புக்காக அரசினர் மருத்துவமனைக்கு போயிட்டு வந்திருக்கார். அவருடைய இரத்த பரிசோதனையில ஏதோ கோளாறு காணப்படுவதாக, அதனால அவர் உடனே ஒரு யூராலஜிஸ்ட பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ அவரும் தனியார் மருத்துவமனைக்கு போயிட்டு யூராலஜிஸ்ட், அவர் பேர் வந்து அமீர் கைசரி அப்படின்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட், அவரை போய் பார்க்குறார். அவர் முதல்ல பிளட் சாம்பிள்லாம் எடுத்து டெஸ்டிங் எல்லாம் பண்ணிட்டு உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, எதுக்கும் ஒரு பயாப்சி பண்ணிடலாம், உங்களோட ப்ராஸ்டேட் சுரப்பியை வந்து பரிசோதிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இவரும் தைரியமாக பயாப்சிக்கு போயிட்டார். என்னதான் மயக்க ஊசி போட்டிருந்தாலும் குடலின் வழியாக அந்த ப்ராஸ்டேட் அந்த சுரப்பியிலிருந்து 12 இடங்களில் குத்தி பிடுங்கும்போது ஒரே வலி அவருக்கு. அவர் குருநாதரை மனசில் நினச்சிண்டு, சுவாமி, நான் இந்த உடம்பு இல்லை, இந்த தேகாத்ம பாவம், அதாவது இந்த உடல்தான் நான் அப்படிங்கிற மயக்கம், இந்த தேகாத்ம பாவம் போகணும், ஸ்ரீ குரு பாகிமா அப்படியெல்லாம் மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டு பொறுத்துக்கிறார். அப்போது ஒரு வாரம் கழித்து டாக்டர்கிட்டேருந்து ஃபோன் வருது. அவர் சொல்கிறார், நட்ராஜன் இல்லையா அவர் பேர், நட் அப்படின்னு கூப்பிடுறார். கூப்பிட்டுட்டு, உங்களோட பயாப்சி முடிவுகளெல்லாம் பார்த்தேன், நாங்கள் எடுத்த சாம்பிள்களில் கார்சினோமா இருக்கு, கூடிய விரைவில் நீங்கள் சில முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இவர் கேட்குறார், டாக்டர் இப்போ என்ன வியாதி அப்படின்னு தெளிவாக சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறார். அதற்கு டாக்டர் சொல்கிறார், உங்களுக்கு புற்றுநோய் வந்திருக்கு,
அது மற்ற இடத்துல பரவி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால உங்க உடம்ப முழுசா ஸ்கேன் பண்ணணும், அப்புறமா என்ன பண்றது அப்படின்னு ஆலோசனை பண்ணலாம் அப்படின்னு சொல்றார். முதல்ல இவருக்கு அதை கேட்டதும் எதுவுமே உரைக்கல. அவ்வளவுதானே, எப்போ உங்களை நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்கிறார். இப்பதான் பயாப்சி பண்ணியிருக்கோம், அந்த ரணம் ஆறத்துக்கு 3 வாரம் ஆகும், அதற்கு பிறகு அடுத்த கட்ட சோதனைகளை செய்யலாம் அப்படின்னு சொல்றார் டாக்டர். இப்போ இவரும் கேட்கிறார், இது எவ்வளவு கடுமையானதுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்கிறார். அவர் சொல்றார், உண்மையில் இது 3ஆம் நிலை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உடனே பரவும் அபாயமும் உள்ளது. இதுக்கு சிகிச்சை செய்ய வேண்டியதும் ரொம்பவும் அவசியம்னு சொல்றார். அப்போ அவர் சொல்றார், நல்லது, நான் 2 வாரம் இந்தியா போயிட்டு வந்துடுறேன், பிறகு நடக்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொலைபேசியை வச்சுடுறார் இவர். அவருடைய ஒய்ஃபை, பையன் எல்லாரும் இடிஞ்சு போயிடுறா அதை கேட்டுட்டு. எப்படி இருந்தாலும் நாம இந்த விஷயத்த நம்முடைய குருநாதரை நேரில் சந்திச்சு அவர்கிட்ட சொல்லி ஆசை வாங்கிக்கணும். அவருடைய அருள் முன்னால எந்த வியாதியானாலும் பஸ்பமாகிடும் அப்படிங்கிற தெளிவு தைரியத்தோட அடுத்த வாரமே லண்டன்ல இருந்து சிங்கேரிக்கு பயணப்படுறாவா. ஆச்சாரியால பார்த்து நமஸ்காரம் பண்றா. நமஸ்காரம் பண்ணிட்டு இவர் விஷயத்த சொல்றார். முதல் காரியமா, இங்க வந்துட்டேன் சுவாமி, இனி என்ன செய்யணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஆசைகளின்படி தான் அப்படின்னு விண்ணப்பிச்சுக்கிறார். சிங்கேரிக்கு அவ வந்துட்டா. குருநாதர் என்ன சொல்ல போறார், எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை அவருக்கு கொடுக்க போறார், கொடுத்தார் அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த வாரம் தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ சத்குரு பாகி, ஸ்ரீ சத்குரு பாகி, ஸ்ரீ சத்குருநாதா சரணம் சரணம் சரணம். ஸ்ரீ குரு பாகிமாம், பரமதயாளோ பாகிமாம், சிங்கேரி ஜெகத்குரு பாகிமாம், பாரதி தீர்த்த பாகிமாம், விதுஷேகர பாரதி பாகிமாம்.